வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு ஒரு புது வீடியோல உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் ஏஎஸ்எம்இ பி 31.3ல வெல்டுக்கு நம்ம விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். ஸோ, அந்த விஷுவல் இன்ஸ்பெக்ஷனுக்கு அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம அந்த ஏஎஸ்எம்இ பி 31.3ல விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் அதுக்குள்ள அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா டேபிள் பண்ணியிருக்காங்க. எதை பொறுத்து அது டேபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் ஆஃப் வெல்டு மெத்தட் ஒன்று, இன்னொன்று டைப் ஆஃப் ஃப்ளூயிட் சர்வீஸ்ங்களா. எந்த மாதிரி ஃப்ளூயிட் சர்வீஸில் தான் யூஸ் ஆகுது, அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா டேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா. ஃபர்ஸ்ட் இந்த டைப் ஆஃப் வெல்டு மெத்தட் எத்தனை டைப் இருக்குது, நம்ம பைப்பிங் சிஸ்டமில் எத்தனை டைப் ஆஃப் வெல் மெத்தட் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா. ஃபஸ்ட்டு இந்த கிர் வெல்டு, ஓகேங்களா. ரெண்டாவது மெட்டல் குரூ வெல்ட், மூணாவது பிரான்ச் வெல்ட், நாலாவது ஃபில்லட் வெல்ட், அஞ்சாவது லாங்கிடியூடனல் ஆர் சீம் வெல்ட். ஃபர்ஸ்ட் கிர்து வெல்ட்னா என்ன? இந்த கிர்து வெல்ட நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் வெல்ட்னு சொல்லுவோம். ஸோ பைப்போட சர்க்கம்ஃபரன்ஸில் நம்ம வெல்ட் பண்ணுவோம். ஸோ அதைத்தான் இந்த கிர்து வெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இதில் பைப்பில் இப்போ ரெண்டு பைப்பை ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த வெல்டு மெத்தட் தான் உங்களுக்கு இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே நீங்கள் நார்மல் பைப்பிங் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சீம்லெஸ் பைப், வெல்டட் பைப்புன்னு இருப்பாங்க. இந்த வெல்டட் பைப்பில் இந்த சீம் வெல்ட் இல்லைன்னா லாங்கிடியூடனல் வெல்ட், ஓகேங்களா, அந்த மெத்தட் வச்சு தான் வெல்ட் பண்ணியிருப்பாங்க. இதுவும் குரூ வச்சு தான் வெல்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா ரெண்டு ரெண்டு சர்ஃபேஸ்லையும் நம்ம குரூ மேக் பண்ணி அந்த ஃபில்லர் வயர் ஃபில்லர் வயரோ இல்லை எலக்ட்ரோடோ வச்சு நம்ம அந்த வெல்ட் மெட்டல் ஃபில் பண்ணுவாங்க. சரிங்களா. அடுத்து இந்த மிட்டர் குரூ வெல்ட், இது எப்படி நம்ம வெல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்போ ஒரு பைப்போ பிளேட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த பைப்பையும் ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் கட் பண்ணுவாங்க. இப்போ பிளேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிளேட்டையும் ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் கட் பண்ணி வெல்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அந்த மிட்டர் குரூ வெல்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ எப்படின்னா உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கும், ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் இந்த டைப் ஆஃப் வெல்டு மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்து இந்த பிரான்ச் கனெக்ஷன் வெல்டு. ஸோ இந்த பிரான்ச் கனெக்ஷன் வெல்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ரன்னர் பைப், சரிங்களா. ரன்னர் பைப் அதான் மெயின் பைப். ஸோ மெயின் பைப்பில் எனக்கு ஒரு பிரான்ச் எடுக்கணும், சரிங்களா. இந்த பிரான்ச் எடுக்கணும். சில நேரத்துக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க, இந்த வெல்லோலட். இந்த வெல்லோலட்டில் தான் எப்படின்னா, நம்ம எப்படின்னா பைப்பில் ஹோல் போட்டு இந்த வெல்லோலட்டை பைப்பில் வெல்ட் பண்ணி அதுலேருந்து உங்களுக்கு பிரான்ச் எடுப்பாங்க, சரிங்களா. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெல்லோலத்துலேயும் ஒரு குரூப் மாதிரி பண்ணுவாங்க, அதே மாதிரி பைப்லேயும் ஒரு குரூப் மாதிரி எடுத்து வெல்ட் பண்ணுவாங்க, சரிங்களா. இதைத்தான் இந்த பிரான்ச் கனெக்ஷன் வெல்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து ஃபில்லட் வெல்ட். ஃபில்லட் வெல்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குரூவுமே இல்லாமல் நார்மலாக ரெண்டு பேஸ் மெட்டலை ஜாயின் பண்ணுறது தான் இந்த ஃபில்லட் வெல்ட்னு சொல்லுவாங்க. இதில் 3 டைப் இருக்குது. இப்போ நீங்கள் கார்னரில் நீங்கள் ஜாயிண்ட் அடிக்கிறீங்க அப்படின்னா அது கார்னர் ஜாயிண்ட் ஃபில்லட் வெல்ட். இதுவே லேப் ஜாயிண்ட் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நீங்கள் வெல்ட் அடிக்கிறீங்க அப்படின்னா அது லேப் ஜாயிண்ட், ஓகேவா. லேப் ஜாயிண்ட் ஃபில்லட் வெல்ட். இதுவே உங்களுக்கு டீயில் நீங்கள் வெல்ட் அடிக்கிறீங்க அப்படின்னா டீ ஜாயிண்ட் ஃபில்லட் வெல்ட், ஓகேங்களா. இதுதான் இந்த ஃபில்லட் வெல்டோட அடுத்து சர்வீசஸ். நம்ம எத்தனை டைப் ஆஃப் சர்வீசஸ் ஃப்ளூயிட் சர்வீசஸ் பைப்பிங் சிஸ்டத்தில் நம்ம யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் நார்மல் ஃப்ளூயிட் சர்வீசஸ், ரெண்டாவது கேட்டகரி எம் ஃப்ளூயிட் சர்வீசஸ், மூணாவது கேட்டகரி டி ஃப்ளூயிட் சர்வீசஸ், நாலாவது எலிவேட்டட் டெம்பரேச்சர் ஃப்ளூயிட் சர்வீசஸ், அஞ்சாவது ஹை ப்ரெஷர் ஃப்ளூயிட் சர்வீசஸ், ஆறாவது ஹை பியூரிட்டி ஃப்ளூயிட் சர்வீசஸ். நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டகரி டி ஃப்ளூயிட் சர்வீசஸ். இந்த சர்வீஸில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃப்ளூயிட்
அதோட ப்ராப்பர்ட்டீஸ் என்ன மாரி ப்ராப்பர்ட்டீஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ளேமபிள் ஈஸியா எரியக்கூடிய தன்மை இருக்காது. ஓகேங்களா? 2வது நான் டாக்ஸிக் விஷத்தன்மை இல்லாத ஃப்ளூயிடா தான் வந்து இந்த சர்வீஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அ 3வது வந்து நம்மளுடைய ஹியூமன் டிஷ்யூஸ டேமேஜ் பண்ணாத அளவுக்கு உள்ள ஃப்ளூயிட தான் வந்து நம்ம வந்து இந்த சர்வீஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதுல இதுல வந்து இந்த பைப்பிங் சிஸ்டத்த வந்து எப்படி டிசைன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டிசைன் பிரஷர் வந்து 150 பிஎஸ்ஐக்கு மேல இருக்காது. ஓகேங்களா? அடுத்து இதோட டிசைன் டெம்பரேச்சர் வந்து -29°C -186 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? இந்த ரேஞ்சுக்குள்ள தான் வந்து இந்த பைப்பிங் சிஸ்டம் வந்து வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? என்ன மாரி ஃப்ளூயிட்லாம் வந்து இதில வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, 1 வந்து போர்ட்டபிள் வாட்டர், 2வது ஏர், நைட்ரஜன், ஹீலியம், போர்ட்டபிள் வாட்டர் சப்ளை, ஃபயர் புரொடக்ஷன் சிஸ்டம், ஹீட்டிங் அண்ட் கூலிங் சிஸ்டம், கம்ப்ரஸ்ட் ஏர் சிஸ்டம், இரிகேஷன் சிஸ்டம். இந்த மாரி உங்களுக்கு வந்து சர்வீசஸ்லலாம் வந்து நம்ம வந்து இந்த கேட்டகரி ஃப்ளூயிட் சர்வீஸ் தான் வந்து நம்ம வந்து கேட்டகரி டி ஃப்ளூயிட் சர்வீஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து கேட்டகரி எம் ஃப்ளூயிட் சர்வீசஸ். இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இந்த சர்வீஸ்ல ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த ஃப்ளூயிட் இருக்கு பார்த்தீங்களா? அது ரொம்ப டாக்ஸிக். அதே மாரி பாய்சனஸ். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து கடுகளவு வந்து லீக் ஆனாலும் பெரிய டேமேஜஸ் வந்து குடுத்துட்டு போயிரும். சம்டைம் டெத்து, கேன்சர், ஆர்கன் ஃபெயிலியர் இந்த மாரி சீரியஸான உங்களுக்கு வந்து இம்பேக்ட்ட வந்து கிரியேட் பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த மாரி பைப்பிங் சிஸ்டத்தில வந்து நமக்கு வந்து ரொம்ப நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து லீக் ப்ரூஃப். எந்த ஒரு கடுகளவும் வெளிய வந்து லீக் ஆகக்கூடாது. ஸோ இதில தான் நம்ம வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து குடுப்போம். இந்த மாரி பைப்பிங் சிஸ்டத்தில. சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்டிலிங் ஆஃப் நர்வ் கேஸ், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஹசார்டஸ் கெமிக்கல், ப்ராசஸிங் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல், நியூக்ளியர் பவர் ஜெனரேஷன், ஹைட்ரஜன் சயனேட் அண்ட் மெத்தில் ஐசோசயனேட், அதுக்கப்புறம் H2S அந்த என்வைரன்மென்ட். இதத்தான் வந்து இந்த ஃப்ளூயிட் சர்வீசஸ் தான் வந்து கேட்டகரி எம் ஃப்ளூயிட் சர்வீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்து வந்து எலிவேட்டட் டெம்பரேச்சர் ஃப்ளூயிட் சர்வீசஸ். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலிவேட்டட் டெம்பரேச்சர். சரிங்களா? என்ன எந்தெந்த பைப்பிங் சிஸ்டம் வந்து எலிவேட்டட் டெம்பரேச்சரில் வந்து யூஸ் ஆகுதோ சரிங்களா? அதைத்தான் வந்து நம்ம வந்து எலிவேட்டட் டெம்பரேச்சர் ஃப்ளூயிட் சர்வீசஸ் அப்படி வந்து சொல்லுவோம். ஸோ நம்ம செல் பண்ணக்கூடிய அந்த பைப் மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா? அதோட மெட்டல் டெம்பரேச்சர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மெட்டல் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு ஈக்குவலா இருக்கலாம். இல்ல அதுக்கு மேல இருக்கலாம். ஸோ அந்த மாரி சர்வீசஸ் தான் வந்து நம்ம வந்து இந்த எலிவேட்டட் டெம்பரேச்சர் ஃப்ளூயிட் சர்வீசஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ நம்ம எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னா, அந்த அந்த பைப்பிங் மெட்டீரியல் இருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு வந்து 370°C சரிங்களா? அதுக்கு மேல உள்ள டெம்பரேச்சர்லாம் வந்து விஸ்டர்ன் பண்ணி எந்த ஒரு டேமேஜஸோ இல்ல எந்த ஒரு ஃபெயிலியரோ ஆகாத அளவுக்கு தான் நம்ம வந்து அந்த பைப்பிங் சிஸ்டமோட மெட்டீரியல வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இந்த டெம்பரேச்சர்னால நம்மளுக்கு வந்து இந்த மெட்டீரியல்ல என்ன பாதிப்பு வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீப் ஏற்படும். சரிங்களா? இப்போ இப்போ வந்து ஹை டெம்பரேச்சர் அந்த சர்வீஸ்ல வந்து ஒரு மெட்டீரியல் யூஸ் ஆகுது அப்படின்னா, அதுல வந்து ஸ்லோவா உங்களுக்கு வந்து க்ரீப் வர வாய்ப்பு இருக்கு. இந்த க்ரீப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோ டிஃபார்மேஷன். சரிங்களா? இந்த க்ரீப் ரேட் அதிகமாச்சுன்னா என்ன என்ன வந்து நம்மளுக்கு வந்து நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லோட் பியரிங் கெப்பாசிட்டி வந்து குறையும். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த பைப்பிங் சிஸ்டமே வந்து ஃபெயில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து கருத்தில் கொண்டு தான் வந்து நம்ம வந்து அந்த பைப்பிங் சிஸ்டத்துக்கு உள்ள மெட்டீரியல வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டீம் பாய்லர், சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் சிஸ்டம், அதுக்கப்புறம் ஹீட் எக்ஸ்சேஞ்சர், ப்ராசஸ் பைப்பிங் ஆஃப் ஹை டெம்பரேச்சர் ஃப்ளூயிட், ஹாட் வாட்டர், தெர்மல் ஆயில், மோல்டன் மெட்டல்ஸ்.
இந்த சர்வீசஸ் தான் வந்து எலிவேட்டட் டெம்பரேச்சர் ஃப்ளூயிட் சர்வீஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து வந்து ஹை ப்ரெஷர் ஃப்ளூயிட் சர்வீஸ். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர். ஸோ இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த ஃப்ளூயிட் வந்து ஹை ப்ரெஷரில் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ நம்ம எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஹை ப்ரெஷரை வந்து விஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு தான் நம்ம வந்து அந்த டிசைன் வந்து நம்ம வந்து பண்ணணும் அந்த பைப்பிங் சிஸ்டத்துக்கு. ஸோ நம்ம வந்து இதில் வந்து நம்ம வந்து எதை வந்து கன்சிடர் பண்ணணும்னா, இந்த ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரெஷர் வந்து உங்களுக்கு வந்து எபோவ் 2500 பிஎஸ்ஐயை விஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு தான் நம்ம வந்து டிசைன் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து இந்த ஏஎஸ்எம்பி B31.3ல சாப்டர் 9 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி பைப் வந்து டிசைன் பண்ணணும், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், இதெல்லாமே வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இந்த டிசைன் வந்து நீங்கள் வந்து பண்ணணும். ஓகேங்களா? இதில் வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹைட்ராலிக் சிஸ்டம், ஹை ப்ரெஷர் கேஸ் பைப்லைன்ஸ், ஸ்டீம் டர்பைன்ஸ், அதுக்கப்புறம் வாட்டர் ஜெட் கட்டிங் சிஸ்டம், அதுக்கப்புறம் கம்ப்ரஸ்ட் ஏர். ஸோ இந்த மாதிரி ஃப்ளூயிட் சர்வீஸை தான் வந்து ஹை ப்ரெஷர் ஃப்ளூயிட் சர்வீஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து வந்து ஹை பியூரிட்டி ஃப்ளூயிட் சர்வீஸ். சரிங்களா? இந்த பியூரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைஜீனாக இருக்கணும். சரிங்களா? எந்தெந்த இண்டஸ்ட்ரிலாம் வந்து நம்ம வந்து ஹைஜீனை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோமோ, அந்தந்த இண்டஸ்ட்ரியில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃப்ளூயிட் சர்வீஸ் பேர் தான் வந்து ஹை பியூரிட்டி ஃப்ளூயிட் சர்வீஸ். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து செக்ஷன் அந்த B31.3 நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு தனியாக வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஃபேப்ரிகேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், எக்ஸாமினேஷன் பண்ணணும். ஸோ எல்லாமே வந்து அந்த ஏஎஸ்எம்பி B31.3ல வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம வந்து க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாமே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைன் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு உங்களுக்கு வந்து இந்த பேராமெடிக்கல் அந்த ப்ரொடக்ஷனுக்கு, அதுக்கப்புறம் ஃபுட் அண்ட் பெவரேஜ் ப்ராசஸிங்க்கு, அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங், செமிகண்டக்டர் ப்ராசஸ் கெமிக்கல்ஸ். ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஹை பியூரிட்டி ஃப்ளூயிட் சர்வீசஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் நார்மல் ஃப்ளூயிட் சர்வீசஸ். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்களா, இந்த ஃப்ளூயிட் சர்வீஸில் வராத ஃப்ளூயிடை தான் வந்து நார்மல் ஃப்ளூயிடில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ வந்து இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நேச்சுரல் கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன், க்ரூட் ஆயில் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் பைப்பிங், HVAC சிஸ்டம், கெமிக்கல் பிளான்ட் பைப்பிங், நேச்சுரல் கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன், வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன், கெமிக்கல் ப்ராசஸிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங். இந்த சர்வீசஸ் தான் வந்து நார்மல் ஃப்ளூயிட் சர்வீசஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா ஃபார் வெல்ட், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் விசுவல் இன்ஸ்பெக்ஷனுக்கு. ஸோ ஏஎஸ்எம்இ B31.3 அந்த செக்ஷனில் டேபிள் 341.3.2 இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி வந்து கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளூயிட் சர்வீசஸ், அப்புறம் வெல்டிங் மெத்தட், அதை பொறுத்து கேட்டகரைஸ் பண்ணி அந்த இம்பர்ஃபெக்ஷனுக்கு உங்களுக்கு வந்து அக்செப்டன்ஸ் லிமிட் வந்து என்ன அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதைத்தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் எக்ஸாமினேஷன் மெத்தட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து 2 கொடுத்துருக்காங்க, விஷுவல் அண்ட் ரேடியோகிராஃபி. ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து விஷுவல். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னலாம் வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியுமோ, விஷுவலாக எதெல்லாம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணணும். எல்லாமே வந்து எக்ஸ்போஸ்டு சர்ஃபேஸில் வந்து சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அதே மாதிரி கண்ணால் பார்க்கக்கூடிய இம்பர்ஃபெக்ஷன் மட்டும்தான் நம்ம வந்து விஷுவலில் செக் பண்ண முடியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து கிராக். ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இந்த பிரான்ச் கனெக்ஷன் வெல்டுன்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இந்த கேட்டகரி டி ஃப்ளூயிட் சர்வீஸுக்கு பிரான்ச் கனெக்ஷன் வெல்டுக்கு நான் வந்து அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து விஷுவலில் கிராக்கை செக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து எப்படின்னா லெட்டர் கொடுத்துருக்காங்க, ஏபி, சிடிஇ இந்த மாதிரி லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு லெட்டருக்கும் எதை மெஷர் பண்ணணும், அதே மாதிரி அதுக்கு என்ன அக்செப்டன்ஸ் லிமிட்டு அப்படின்னு வந்து டேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஏஎஸ்எம்பி B31.3ல பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து கிராக்குக்கு வந்து லெட்ரு வந்து என்ன வருதுன்னா ஏன்னு வருது. சரிங்களா? ஏக்கு நான் என்ன வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும்னா, லென்த் தான் மெஷர் பண்ணணும். சரிங்களா? எக்ஸ்டெண்ட் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன். சரிங்களா? ஏதாச்சும் ஒரு கிராக் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருந்துச்சு, அதே மாதிரி உங்களுக்கு வந்து லைட்டாக மைனர் கிராக் இருந்தாலும் அது வந்து அக்செப்டன்ஸ் லிமிட் வந்து 0. ஸோ எந்த ஒரு கிராக்கோ எதுவுமே அலௌடு இல்லை. ஸோ அதனால் வந்து இது வந்து ரிஜெக்டட்.
ஓகேங்களா? அதுக்கப்புறம் லேக் ஆஃப் விஷன். லேக் ஆஃப் விஷனும் அதே தான். எக்ஸ்டெண்ட் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன். மெஷர் பண்றது வந்து எக்ஸ்டெண்ட் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன். என்ன என்ன இருக்கணும்? அதில அக்செப்டன்ட் வேல்யூ எவ்வளோ இருக்கணும்? 0. ஸோ மைனராவோட உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, இன்கம்ப்ளீட் பெனிட்ரேஷன். இன்கம்ப்ளீட் பெனிட்ரேஷன்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, லெட்டர் வந்து பி குடுத்துருக்காங்க. ஸோ பில வந்து என்ன மெஷர் பண்ணணும்? லென்த். எதோட லென்த்து? இன்கம்ப்ளீட் பெனிட்ரேஷனோட லென்த். குமுலேட்டிவ் லென்த், டோட்டல் லென்த் சரிங்களா? சில நேரத்துக்கு விட்டு விட்டு இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு லென்த் அதிகமா இருக்கு அப்படின்னா, விட்டு விட்டு உங்களுக்கு வந்து இன்கம்ப்ளீட் பெனிட்ரேஷன் இருந்துச்சுன்னா, அதோட டோட்டல் லென்த் வந்து நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதோட அக்செப்டபிள் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 150 எம்எம்க்கு ஓகேங்களா? உங்களுக்கு வந்து லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டூ 38 எம்எம் வரைக்கும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா, உங்களுக்கு வந்து டோட்டல் அந்த லென்த்லேருந்து 25% வந்து அலோவ் பண்ணலாம். விச் எவர் இஸ் லெஸ்ஸஸ். விச் எவர் இஸ் லெஸ்ஸுனா என்னன்னா, இப்போ வந்து இந்த 25% ஆஃப் த டோட்டல் வெல் லென்த்தோட ஒரு வேல்யூ கிடைக்கும். அதே மாரி 38 எம்எம் கிடைக்கும். 2யும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். எது வந்து லெஸ்ஸா இருக்கோ, அதத்தான் வந்து நம்ம வந்து அக்செப்டன்ட் வேல்யூவா வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரவுண்ட் இண்டிகேஷன், லீனியர் இண்டிகேஷன் இது எல்லாமே வந்து இந்த இதில வந்து விஷுவலா செக் பண்ண முடியாது. அதனால தான் நாட் அப்ளிகபிள்னு குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அண்டர் கட். அண்டர் கட்ல வந்து லெட்டர் வந்து ஹச் குடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா? இதில வந்து எப்படின்னா, என்ன என்ன மெஷர் பண்ணணும்? அண்டர் கட்டோட டெப்த் மெஷர் பண்ணணும். அதே மாரி இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அண்டர் கட்டோட குமுலேட்டிவ் லென்த் வந்து மெஷர் பண்ணணும். சரிங்களா? இப்ப டெப்த் வந்து நம்மளுக்கு வந்து அக்செப்டபிள் லிமிட் என்ன? லெஸ்ஸர் தேன் ஈக்குவல் டூ 1 mm. அப்படி இல்லைன்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து 4 mmக்கு மேல போயிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து அ அந்த வெல்லோட திக்னஸ் வந்து 4 mmக்கு மேல போயிருச்சுன்னா, நீங்க வந்து இத கன்சிடர் பண்ணணும். லெஸ்ஸர் தேன் ஈக்குவல் டூ TW டிவைடட் பை 4. ஓகேங்களா? அதே மாரி குமுலேட்டிவ் லென்த். குமுலேட்டிவ் லென்த் வந்து இப்போ இப்போ வெல்லோட லென்த் வந்து 150 இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து லெஸ்ஸர் தேன் ஈக்குவல் டூ 38 வந்து நம்ம வந்து அக்செப்டபிள் லிமிட்டா எடுத்துக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, டோட்டல் லென்த் 25% வந்து டோட்டல் லென்த். சரிங்களா? அதுதான் வந்து அக்செப்டபிள் லிமிட். விச் எவர் இஸ் லெஸ். ஓகேங்களா? எது வந்து உங்களுக்கு லெஸ்ஸா இருக்கோ, அத தான் வந்து நம்ம அக்செப்டபிள் லிமிட் வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க வந்து சர்ஃபேஸ் போரோசிட்டி ஆர் எக்ஸ்போஸ்ட் ஸ்லாக் இன்க்ளூஷன். நம்ம வந்து வெளியில இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் போரோசிட்டி, அதே மாரி ஸ்லாக் இன்க்ளூஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து லெட்டர் வந்து ஏ. ஸோ உங்களுக்கு வந்து இருக்கக்கூடாது. எக்ஸ்டெண்ட் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன். ஸோ அப்போ வந்து அது வந்து இருக்கவே கூடாது. ஸோ அதனால வந்து இது வந்து ரிஜெக்டட். இப்படி இருந்துச்சுன்னா ரிஜெக்டட். அதுக்கப்புறம் கான்கேவ் சர்ஃபேஸ், கான்கேவ் ரூட் சர்ஃபேஸ் ஆர் பர்ன் த்ரூ. ஸோ இதெல்லாம் எப்படி அப்படின்னா, பர்ன் த்ரூ வந்து நம்ம வந்து அ ரொம்ப அதிக கரண்ட் யூஸ் பண்ணா வரக்கூடிய டிஃபெக்ட் இது பர்ன் த்ரூ. அதே மாரி சக் பேக்ன்னு சொல்லுவாங்க. அந்த கான்கேவ் அந்த சர்ஃபேஸ் வந்து ரூட்ல வர வாய்ப்பு இருக்கு. அதே மாரி உங்களுக்கு வந்து சர்ஃபேஸ்ல வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சரியா ஃபில் ஆகலைனாலும், அதே மாரி உங்களுக்கு வந்து இந்த கான்கேவ் சர்ஃபேஸ் வந்து வர வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இது வந்து இதோட அ என்ன மெஷர் பண்ணணும் அப்படின்னா, இதோட டெப்த் தான் மெஷர் பண்ண போறோம். இந்த டெப்த்ல எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா, இது வந்து அந்த டெப்த் வந்து உங்களுக்கு வந்து 1 mmக்கு கீழ இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இதுதான் வந்து இதோட அக்செப்டபிள் லிமிட்டு. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் ஃபினிஷ் இதுக்கு வந்து நாட் அப்ளிகபிள். இன்கேஸ் சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து வேணும் அப்படின்னு குடுத்துருந்தாங்கன்னா, உங்களுக்கு இதில பார்த்தீங்கன்னா, லெஸ்ஸர் தேன் ஈக்குவல் டூ 12.5 மைக்ரான். ஸோ இந்த வேல்யூ தான் வந்து உங்களுக்கு வரணும். இதுக்குள்ள தான் வரணும் RA வேல்யூ. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, அ ஃபேஸ் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் ஆர் ரூட் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த ரெயின்ஃபோர்ஸ்மென்ட்னா என்ன? வெல்ட் கேப் இல்ல ரூட்ல வரக்கூடிய அந்த கேப்ப தான் வந்து சொல்றாங்க. ஸோ இதோட அக்செப்டபிள் லிமிட் வந்து எம்ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க எம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட் ஆஃப் ஃபேஸ் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் ஆர் ரூட் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட். ஸோ இதோட வேல்யூ என்னன்னா, ட்வைஸ் த வேல்யூ ஆஃப் த அப்ளிகபிள் எல். ஸோ இதில வந்து அக்செப்டபிள் லிமிட் குடுத்துருக்காங்களா, இப்ப 6 திக்னஸ் வெல்டுக்கு வந்து லெஸ்ஸர் தேன் ஈக்குவல் டூ 6 வெல்டுக்கு திக்னஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஹைட் வந்து லெஸ்ஸர் தேன் ஈக்குவல் டூ 1.5 வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதில வந்து ட்வைஸ் பண்ணோம்னா 3 ஸோ 3 வரைக்கும் 6 ஆஃப் வெல் திக்னஸ்க்கு உங்களுக்கு வந்து 3 வரைக்கும் நம்ம அலோவ் பண்ணலாம். ஸோ இதே மாரி தான் ட்வைஸ் த வேல்யூ அப்ளிகபிள் ஃபார் எல் அபோவ். ஓகேங்களா? அதே மாரி இப்போ வந்து லெட்டர் வந்து எல்லுக்கு வந்து என்ன மெஷர் பண்ணணும் அப்படின்னா, ஹைட் மெஷர் பண்ணணும். ஸோ அந்த ஹைட் வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா, லெஸ் தேன் ஈக்குவல் டூ 6 திக்னஸ்க்கு உங்களுக்கு லெஸ் தேன் ஈக்குவல் டூ 1.5 இருக்கலாம். அதுக்கப்புறம் கிரேட்டர் தேன் 6 வந்து லெஸ் தேன் ஈக்குவல் டூ 13 க்கு 3 இருக்கலாம். லெஸ் தேன் ஈக்குவல் டூ 3 இருக்கலாம். அதே மாரி கிரேட்டர் தேன் 30
அதுக்கப்புறம் லெஸர் தேன் ஈக்குவல் டு 25 mm இருக்கும் இருக்கிற வெல் திக்னஸுக்கு வந்து லெஸர் தேன் ஈக்குவல் டு 4 mm வரைக்கும் உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணலாம். அதே மாதிரி கிரேட்டர் தேன் 25 mm வெல்டு திக்னஸுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து லெஸர் தேன் ஈக்குவல் டு 5 mm வரைக்கும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணலாம். இதுதான் வந்து ASME B31.3ல விஷுவல் இன்ஸ்பெக்ஷனுக்கு உள்ள அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா. இது இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா டேபிள் கே 341.3.2 இது வந்து ஹை ப்ரெஷர் அந்த ஃப்ளூயிட் சர்வீஸ்க்குள்ள அக்செப்டட் க்ரைட்டீரியா. ஸோ இதுவும் எப்படி வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த வெல் மெத்தட் வச்சு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. கிர்து, லாங்கிட்யூனல் குரூவ், ஃபில்லட், பிரான்ச் கனெக்ஷன். ஸோ இதுவும் எப்படின்னா வந்து அந்த லெட்டரை வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணணும். என்ன மெஷர் பண்ணணும்னு பார்க்கணும். இப்போ கிராக்குக்கு ஏ லெட்டர் வந்து ஏ. ஸோ இந்த நோட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த சிம்பிள் ஏக்கு அந்த லெட்டர் ஏக்கு என்ன மெஷர் பண்ணணும், எக்ஸ்டென்ட் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன். ஸோ எவ்வளோ இருக்கணும், 0 இருக்கணும். ஸோ இந்த இம்பர்ஃபெக்ஷன் உங்களுக்கு வந்து மைனராக இருக்கக்கூடாது, 0வாக இருக்கணும். ஸோ அப்போ வந்து இது ரிஜெக்டட். ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொன்றா நம்ம வந்து செக் பண்ணி நம்ம வந்து அக்செப்டன் லிமிட்டை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து அக்செப்டட், அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து ரிஜெக்டட். டிஃபெக்ட்டுக்கும் டிஸ்கண்டினியூட்டிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எல்லா டிஸ்கண்டினியூவும் டிஃபெக்ட் கிடையாது, சரிங்களா? அது வந்து சில டிஸ்கண்டினியூட்டி வந்து அக்செப்டட் லிமிட்டுக்குள்ளே இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். டிஃபெக்ட்னா நம்ம டேரெக்டாக ரிஜெக்ட் பண்ணுறது தான். அது வந்து அக்செப்டட் லிமிட்டுக்கு தாண்டி இருக்கிறது. ஸோ அது வந்து ரிஜெக்டட், சரிங்களா? ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you.